காலையிலேயே இப்படி இடியே இறக்குற மாதிரி செய்தி சொல்றிய? எப்படிப்பா? நீ பேசி பார்க்குறதானே அவங்கிட்ட? நான் பேசுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு தாம்மா இருக்கேன். ஆனால் அவன் நந்தினியை பற்றி பேச்சு எடுத்தாலே அவளை பற்றி பேச வேணான்னு சொல்கிறான். அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? நான் வந்து ஒரு நாள் தானே ஆகுது. நான் இங்கே எப்படி இன்னும் 2-3 நாள் இருக்க போகிறேன்ல. நான் பார்த்துக்கிறேன். எப்படியும் இங்கேருந்து வரத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நல்ல நியூஸோடு வரேன். சரிப்பா மனோ. பசங்க 2 பேரும் உண்மையிலே பிரிஞ்சிருவாங்களோன்னு எனக்கு இப்போதான்டா உண்மையிலே பயமாக இருக்குது. இவ்வளோ நாளெல்லாம் பேசாமல் இருந்தது கிடையாதுடா 2 பேருமே. புரியுதுமா, நான் சந்தோஷ்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னு எக்ஸாக்டாக அவன் சொல்லலைம்மா. நந்தினி அவனை வேணான்னு சொல்லிட்டு தான் சொன்னான், அவ்வளோதான். வேணான்னு சொன்ன பொண்ணு கூட என்னால் சேர்ந்து வாழ முடியாது, என்னால் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நான் இத்தனைக்கும் அப்பா அவளுக்கு வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்க்குறாங்கடான்னு கூட சொல்லிட்டேன். பரவாயில்ல, அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டான். அதுதான்ப்பா எனக்கே இப்போ பயமாக இருக்குது. அது எப்படி அவன் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துச்சு? நந்தினிக்கு இன்னொரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வச்சா சரியாம்மா அவனுக்கு? இந்த பேர் எனக்கு கோபமாக வருதுப்பா. அவன் ஏதோ ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காம்மா, அதனால அப்படி சொல்லியிருப்பான். நீங்கள் கவலைப்படாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் அவன்கிட்ட பேசி என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறேன். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணவும் ட்ரை பண்ணுறேன். சரிப்பா, நீ அங்கேயே கூட இரு. நீ இந்த கம்பெனி வேலையெல்லாம் இங்கே பார்க்க வேணாம். நான் உன் அப்பாவையே செய்ய சொல்கிறேன் எல்லாத்தையும், சரியா? இல்லை மேனேஜரை வச்சு பார்த்துக்கலாம். நீ அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வாப்பா இங்கே. சரிம்மா, ஆனால் நான் இல்லைனா கம்பெனியில் பெருசாக வேலை போகாது. அப்பாவாலையும் தனியாக செய்ய முடியாதுமா. அவர் ஊர் தலைவரை வேற இருக்கார். ஊர்லேயும் 1008 பிரச்சனை இருக்கும். எல்லாத்தையும் அவரால் பார்க்க முடியாது. மேனேஜரால் தனியாக கம்பெனியை மெயின்டைன் பண்ண முடியாது. நான் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷோட நந்தினியோட பிரச்சனையை சீக்கிரமாக முடிச்சுட்டு வரேன், சரிங்களா? சரிப்பா. சரிம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் வேலையை பாருங்கள், நான் ஃபோனை வச்சிடுறேன், அப்புறமா பேசுகிறேன். சரிப்பா. என்ன? அர்ச்சனாக்கா கூப்பிட்டாங்க உங்களை. சரி வரேன். மணி, ஒரு நிமிஷம் இங்கே பாரு. எனக்கு வேலை இருக்குங்க, நான் வரேன். மணி ப்ளீஸ் நில்லு. சொல்லுங்க, என்ன? சாரி. உங்க சாரி எல்லாம் ஒன்றும் வேணாம் எனக்கு. ரொம்ப பண்ணாத. நான்லாம் ஒன்றும் ரொம்ப பண்ணலை, நீங்கள் தான் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்படியெல்லாம் பண்ணாதீங்க இன்னொரு தடவை. நான் தான் சாரி சொல்கிறேன்ல. அதான் உங்கள் சாரி எல்லாம் வேணான்னு சொல்லிட்டேனே. நீ வேணான்னு சொன்னாலும் சாரி கேட்க வேண்டியது என் கடமை, நான் கேட்குறேன், சரியா? சாரி, ஐம் ரியலி சாரி. நான் இனிமேல் அப்படி பேசலை, ஓகேவா? அண்ட் அதே மாதிரி தேங்க்யூ ஸோ மச். நேற்று நைட்டு நீ என்ன நல்லா பார்த்துக்கிட்ட. சரி, நான் வரேன். என்ன வரன்னு ஓடிக்கிட்டு இருக்க? நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. அதுக்கு நீ இழிச்சு நின்று பேசிக்கிட்டா இருக்க முடியும்? உங்கள் அக்கா உங்களை கூப்பிட்டாங்க, வாங்க. வரேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நேற்று நைட்டு நடந்ததுக்கெல்லாம் தேங்க்யூன்னு சொன்னேன். உனக்கு ஞாபகம் இருக்கா நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு? திடீர்னு இப்படி பேசுகிறாரு. இப்போ நான் இவருக்கு என்ன பதில் சொல்கிறது? ஞாபகம் இருக்குது. நல்லா தூங்கணும் 2 பேரும். வாங்க போகலாம். அவ்வளோதானா? அதெல்லாம் பேசக்கூடிய விஷயமா? எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது. வாங்க போவோம். இதுக்கேவா? ஏய், நான் என்ன தப்பாவா பேசினேன் உங்ககிட்ட? நேற்று நைட் என்ன நடந்துச்சு 2 பேருக்குள்ளேயும் ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன், அவ்வளோதான். நீ என்ன கட்டி பிடிச்சிட்டு தூங்கணும், அவ்வளோதானே? பிசஸ். இதை சொல்கிறதுக்கு எதுக்கு ஒவ்வொரு சீன் ஓட்டுற? இதில் தர்ம சங்கடம் அது இதுன்னு மூஞ்ச பருனலா, ஆளை பருனலா. என்ன விட்டு அடிச்சிருவீங்க போல இருக்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நானும் கேர்ள்ஸ் மேலே கையை வைக்க மாட்டேன். சரிதான், வாங்க போவோம். உன் மேலே மட்டும் கையை வைப்பேன், ஆனால் அடிக்கிறதுக்கு இல்லை. இதுக்கெல்லாம் நான் எந்த பதிலும் சொல்லாமல் போகிறது தான் நல்லது. தேங்க்ஸ் மச்சான் வந்ததுக்கு. வேலை விஷயமா தானே சந்தோஷம் வந்திருக்கிறேன், அப்புறம் எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இருந்தாலும் கூப்பிட்டதும் வந்தல, அதுக்காக தானே தேங்க்ஸ் சொன்னேன். சரி, இப்போ என்னடா ஒரு தேங்க்ஸ் சொன்னாலும் எல்லாரும் ஏன் இப்படி சொல்கிற? வீட்டில் கூட அப்படிதான். அம்மா எனக்கு எதனா கொடுத்தாங்கன்னா நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அம்மா உடனே ஏன்டா தேங்க்ஸ் சொல்கிறேன்? தேங்க்ஸ் சொல்கிறதுனால என்ன பிரச்சனை இப்போ? இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். அது ஒரு நல்ல விஷயம் தானே மச்சான். நீ நல்லா தானே இருக்கிறா? ஏன் என்னாச்சு? இல்லை, ஒரு தேங்க்ஸ் பிடிச்சிக்கிட்டு இவ்வளோ நேரம் பேசுறியா? நான் நல்லா இல்லைடா, நினச்சேன்டா. ஏதோ பேட்டில் ஃபீல்டில் இருக்க மாதிரி இருக்கு, அப்படியே போர்க்காலம் மாதிரி இருக்குடா. இது எப்படி சொல்றது? தினம் தினம் யாருக்கிட்டயும் நான் சண்டை போடுற மாதிரி, என்னை சுற்றி நிறைய பேரை நான் அடிக்கிற மாதிரி அப்படியே தோணிக்கிட்டு இருக்குடா தினம். நந்தினி கிட்ட பேசுறா, அப்பதான் எல்லாம் சரியாகும். அட போடா நீ வேற. சரி வா, நம்ம சைட்டுக்கு போகலாம், அங்கே போய் பேசிக்கலாம். எந்த லொக்கேஷன்ரா? அண்ணா நகர்டா. சரி போகலாம் வா. சரி போகலாம். உனக்கு வீட்டில எல்லாம் ஓகே தானே? புது வீடு மாறிட்டியா? அதான் உங்க மம்மி வீட்டுக்கு போறேன்னு சொன்னியே, அது ஆடி மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான்டா ஷிஃப்ட் ஆகுறோம். ஓ நைஸ்டா, சரி ஓகே. அப்புறம் ஜூலி எப்படி இருக்கு? அதுக்கு என்னடா, அது பாட்னு இருக்கு. என்னடா இப்படி சொல்ற? என் கஷ்டத்தை சொல்றேன்டா. இப்போ வரைக்கும் அந்த சண்டாளி சமையல கத்துக்கலடா. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகி போச்சுடா. ஐயோ டேய், அப்ப அந்த பொண்ணுக்கு வரலன்னு அர்த்தம்டா. பேசாம நீ கத்துக்கியாண்டா. நீ வீட்டுல இருந்து தானே வேலை செய்யற, அப்புறம் என்ன? என்னால முடிஞ்ச அளவு நானும் செஞ்சுக்கிட்டு தான்டா இருக்கேன். எனக்கும் பெருசா வர மாட்டேங்குது. ஏதோ இட்லி தோசை சப்பாத்தின்னா பரவாயில்ல, குழம்பெல்லாம் நல்லா கிண்ட முடியலடா. அப்பப்போ புஷ்பாக்கா கொஞ்சம் குழம்பு கொடுக்குறாங்க, எங்கள் அம்மா வந்து குழம்பு செஞ்சு வச்சுட்டு போகிறாங்க, இல்லை வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படி தாண்டா ஓடிக்கிட்டு இருக்கீங்க வண்டி. ரொம்ப கஷ்டம் தாண்டா. கல்யாணமே பண்ணியிருக்க கூடாதுடா நீ. இப்போ சொன்னியே, இது 100ல் 1 வார்த்தை. இதைத்தான் நான் தினம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட. இப்போ கேட்டு என்ன பிரயோஜனம்? அது சரி. சரி வாடா, நம்ம போவோம் சைட்டுக்கு.
ஏமா நந்தினியா இவ்வளவு உம்முன்னு வரீங்க? வேற எப்படி வண்டியில ஆடிக்கினே வரணுமாப்பா உனக்கு? ஆடெல்லாம் வேணாம், அப்பா கிட்ட பேசிக்கினே வரலாம்ல. என்னத்தப்பா பேசுறது, வெயில் அதிகமாகுதுப்பா, சீக்கிரமா வீட்டுக்கு போப்பா, அக்கா வீட்டுல விட்டுறேண்ணா. சரிடா சொல்லும் அழாத. அது எப்படிக்கா ஒரு பையனுக்கு நிச்சயத்தை முடிச்சிட்டு இன்னொரு பையனுக்கு கட்டி வைப்பாங்க? இதெல்லாம் நல்லா வருகுது. நல்லா இல்லதான் மலரு. ஆனா என்ன பண்றது, அந்த குடும்பத்துக்காரங்க எதை வேணாலும் பண்ணுவாங்க. பணம் காசு இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம் போல இருக்குதுக்கா. இதை நம்ம குடும்பத்துல எல்லாம் இந்த மாதிரி செய்ய முடியுமா? பொண்ணுக்கு நிச்சயத்தை ஒரு பையனோடையும் கல்யாணத்தை வேற பையனோடையும் பண்ண முடியுமா? ஊர் உலகம் நம்மள சும்மா விட்டுருமா? எவ்வளோ பேச்சு பேசுவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டே பையன் எப்படியா இருந்தாலும் பரவாயில்லன்னு நம்ம பொண்ணை கட்டி வச்சுடுவோம். அதுக்கு ரெண்டு அனுசரித்து வாழட்டோன்னு விட்டுருவோம். ஆனால் அங்கே பார்த்தீங்களா, அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னதும் அந்த பையனை வேணான்னு போட்டுட்டு வேற ஒருத்தனை பார்க்குறாங்க. என்னத்த சொல்கிறது, எல்லாம் காசு தான்க்கா. அதை சொல்லு, காசு இருக்கிற திமிரில் தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஏக்கா அந்த ஆள் வராங்க, அமைதியா இருக்கா. சரிடி அம்மா, நல்ல வேலை சொன்னியே. இந்த பெரியம்மா எல்லாம் மூளை முடுக்குலயும் உட்காந்து பேசும் பொழுது. நீ அதையெல்லாம் கண்டுக்காதம்மா, நீ அங்கெல்லாம் பார்க்காத முதல்ல. சரிப்பா. எப்படி போகிறாங்க பாரு அப்பாவும் பொண்ணும். ரெண்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று சளைச்சது இல்லை மலரே. அவ்வளோ திமிரு வந்தா பார்த்தீங்க. இந்த பேரு நான் சொல்கிறேன் பாரு, எழுதி வச்சுக்கோ. இந்த ஆளாலேயே இந்த பொண்ணு வாழ்க்கை சீரழிஞ்சு போவோம் பாரு. அட போங்கக்கா, யார் வாழ்க்கையை கேட்டு கேட்டு போனா என்ன? கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா போய் மொய்ய வச்சுட்டு சாப்பிட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். அதை சொல்லு. சரிங்க அத்தை, ஜான் சென்னையில இருந்து வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கால் பண்ண சொல்லுங்க. இப்போ நான் கிளம்புறேன். சரிப்பா, நீயும் அப்பப்போ ஊட்டாண்ட வந்துட்டு போன. அதுக்கு என்ன அத்தை, தாராளமா வந்துட்டு போறேன். என்ன சார் எப்படி இருக்கீங்க? எனக்கு நான் நல்லா இருக்கிறேன்பா. நீ எப்படி இருக்கிறா? ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஸ்டேஷன்ல வேலை டைட்டா போயிட்டு இருக்கு, அதான் சார். சரிப்பா ஆகட்டும். இப்போ என்ன டியூட்டிக்கா? ஆமா சார், ஸ்டேஷன் தான் போறேன். சரி, அதான் அத்தையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் வந்து பார்த்து பேசிட்டு போறேன். போலீஸ்காரன் அதுக்குன்னு போய் சொல்றான் பாரு. அவன் அத்தையெல்லாம் பார்க்கறதுக்கு வரலப்பா, ஜானு வீட்டில் இருக்கிறான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தான். அவன் சென்னை போய்க்கிறான்னதோ கிளம்பிட்டான் அவன். ஏன் அத்தை, ஏன் இல்லைன்னா நான் உங்களை பார்க்க வர மாட்டேன்னா என்ன? இன்னைக்கு பண்ணி என்ன பார்க்க வந்துக்கிறேன்? ஊரில் எதனா திட்டு கம்னாட்டி பையனை பிடிச்சின்னு போகிறதுக்கு வருவேன், இல்லை எதனா ஒரு விஷயத்த சொல்லணுன்னா வருவேன். அதை தாண்டி அத்தையை பார்க்கறதுக்கு என்னைக்கு வந்துக்கிறீ நீ? டியூட்டியில பிஸியா இருக்கேன் அத்தை. சரி விடுங்க, அதுக்கு என்ன, இனிமேல் அடிக்கடி வரேன். அது தான் பார்க்குறேனே நான். சரிங்க அத்தை, அப்ப நான் கிளம்புறேன் சார். வரேன் சார். சரிப்பா வரேன் சார். பாய்மா நந்தினி. என்ன எனக்கு டாட்டா சொல்றது? டாட்டா சார். பாய் பாய். பாய்மா. அப்பா என்னப்பா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? வண்டி எடுப்பா, இல்ல நான் இறங்கி அக்கா வீட்டுக்கு நந்து போயிடுவேன் சொல்லிட்டேன். இறங்கி நந்து போ. என்னது சொன்னது கேளு, இறங்கி நந்து போ. நீ எல்லாம் ஏன்டா அப்பா வரைக்கும்? நான் இறங்கி போறேன்ப்பா. நந்துப்பா, அக்கா வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுன. பண்ண முடியாது போ, இறக்கி விட்டல பாதியிலையே அப்போ. அது சரி, அப்பனுக்கு எத்த போனாகுது இது. பின்ன என் பொண்ணு அப்படித்தானே இருக்கான். ரோசா இங்க பாரு. என்ன? ஆமா, என்னத்துக்கு உன் பொண்ணு இப்ப இறக்கி விட்டா? உங்ககிட்ட பேசுறதுக்கு தான். அதை வச்சு நீ பேச முடியாதுல்ல. அப்படி என்ன பேச போற நீ என்கிட்ட இப்போ? சொல்ற இரு. இந்த ஜேம்ஸ் இருக்கிறான்ல, ஆமா, அவனுக்குண்ணா கல்யாணம் ஆயிடுச்சா அவனுக்கு? ஆயிருந்தாதான் உன் வீட்டுக்கு பத்திரிக்கை எடுத்துன்னு வந்து வச்சிருப்பேனே. கேட்டதுக்கு பதில் சொல்லியா? ஆவலப்பா. சூப்பரு. சரி, பொண்ணு எதனா பாக்குறியா அவனுக்கு? பார்க்கணும் தான், ஆனா அவன் கல்யாணம் எது இப்ப வேணாங்கிறானே. ஏன் வேணாங்கிறான்? எதனா லவ் எதனா பண்றானா? நீ வேற, அப்படி பண்ணி இருந்தா கூட சந்தோஷமா இருந்திருக்குமே. சரி, அப்ப எதுக்கு கல்யாணம் வேணாங்கிறான்? அது அவனுக்கு கல்யாணத்திலேயே நம்பிக்கை இல்லைங்கிறான். ஏன்பா அப்படி சொல்றேன்னு கேட்டதுக்கே, அப்பா அம்மாவே எனக்கு சரியில்லை, அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக ஒரு கல்யாணத்தை பண்ணின்னு போயிட்டாங்க. நாளைக்கு எனக்கு கட்டுறவெல்லாம் அந்த மாதிரி எங்கன்னா போயிட்டானா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான். அவங்க அப்பா அம்மா ஏதோ மனஸ்தாபப்பட்டுக்குன்னு பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்குன்னு வர பொண்ணும் அதே மாதிரி இருக்கும்னு இவன் நினைக்கிறது தப்பு தானே. நீ புத்திமதி சொல்ல வேண்டியதானே. சொல்லாமல் இருப்பேன் நான் சொல்லு. அவனே எனக்கு பையன் மறுத்தனே, மூத்த பிள்ளை மாதிரி பார்க்குறேன் நான். அதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் அவனுக்கு தான் கல்யாணத்தில் நாட்டம் இல்லை, என்ன பண்ணுறது? சரி ரைட்டு, மனுஷன் மனசு தானே மாறும். அவன் மனசு காலப்போக்கில் மாறிடும். மாறினா சந்தோஷம்தான், நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவேன். ஆ, ஆ. நல்லா ஊங்கட்டுறப்போ. ஆமா, இதுக்கு தான் வண்டி நிறுத்தி உன் பொண்ணை நடக்க சொன்னியா ஜேம்ஸை பத்தி விசாரிக்கிறதுக்கு? அவன் மேல என்ன திடீர்னு இவ்வளோ அக்கறை உனக்கு? என் பொண்ணுக்கு அவனை கட்டி வைக்கலான்னு தான். என்னப்பா இப்படி பேசுற? என்ன பேசிட்டாங்க இப்போ? உன் பொண்ணுக்கு சந்தோஷோட நிச்சயத்தை முடிச்சுட்டு இவனை போய் கல்யாணம் பண்ணி வைக்கலாங்கிற? இந்த பேரு அந்த மாதிரிலாம் பேசி நீ சுத்தாத. இங்க பாரு ருசியா, நிச்சயம் தான் முடிஞ்சுக்குது, கல்யாணம் எல்லாம் முடியல சரியா? அந்த பையனெல்லாம் என்னால் மருமகனா ஏற்றுக்க முடியாது. என் பொண்ணுக்கு அவெல்லாம் புருஷனா இருக்கிறதுக்கு லாக்கியே கிடையாது. எப்போ வேணாலும் விட்டு ஓடுருவான். அப்படிப்பட்ட பையனெல்லாம் என் பொண்ணு கட்ட தேவையில்லை. அதனால தான் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன். அந்த என்கேஜ்மெண்ட்டு கூட கேன்சல் தான், மேரேஜும் கேன்சல் தான். என் பொண்ணுக்கு இப்போ நான் வெளியில் தான் மாப்பிள்ளை பார்த்துனுக்கிறேன். அதனால தான் ஜேம்ஸ் எதிர்க்க வந்ததும் அவனை பார்த்ததுமே எனக்கு ஒரு மாதிரி தோணுச்சு. சரியா இருப்பான் என் பொண்ணுக்குன்னு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் என் பொண்ணுக்கு ஏற்ற பையனாக இருப்பான் இவன். நீயே சொல்ல, இந்த பையனுக்கும் என் பொண்ணுக்கும் ஜோடி பொருத்தம் கரெக்டாக தானே இருக்கும். நல்லாவே இருக்காதுப்பா. ஜோடி பொருத்தத்துக்கு வரையும் வந்துட்ட பேர் நீ. இந்த பேரு இந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் கை விட்டுரு சொல்லிட்டேன். உன் பொண்ணு சந்தோஷம் மேலே உயிராகுது, அந்த பையன் நந்தினி மேலே உயிராகிறான். இதெல்லாம் தெரிஞ்சும் எப்படி நீ இப்படியெல்லாம் பேசின்னு கிடக்குற? நீ பாப்பா முதல்ல இங்க இருந்தே.
இது பேரு 2 பேரும் உயிருக்கு உயிரெல்லாம் இல்ல, நீ சும்மா எதையும் நினைச்சிட்டு இருக்காத, அதெல்லாம் பழைய கதை. என் பொண்ணு அவனை தூக்கி போட்டுச்சு, அவனும் என் பொண்ணை தூக்கி போட்டான், இங்க இருந்து ஓடியே போயிட்டான். பிரச்சனை வந்துச்சுன்னு ஓடி போயிட்டான். தொடநடிக்கு பயலெல்லாம் என் பொண்ணு கட்டாதுமா, மனசளவுலயும் ஏத்துக்காது. இங்க பாரு, நான் சொல்றது நல்ல கேளு. என் பொண்ணு கிட்ட நான் ஜேம்ஸை பத்தி பேசுறேன், சரியா? கொஞ்சம் கொஞ்சமா பேசி அது மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நீ ஒரு நல்லா பார்த்து ஜேம்ஸை கூட்டின்னு வந்து நந்தினி பொண்ணு கேளு, சரியா? மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். நான் கிளம்புறேன். ஐயோ இது நான் இந்த சிவகுமார் ஏன் தலையில டென்ஷன் ஏற்றி வச்சுட்டு போதே. ஆஹா இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஐயோ இப்போ நான் என்ன பண்றது? இந்த ஜேம்ஸை எந்த பொண்ணையும் கட்டி தொலைய மாட்டான். ஐயோ இப்போ நான் என்ன பண்றது? அவ்வளோதான்க்கா, ஓட்ட சொல்ல அடிக்கிற வேலை முடிஞ்சு போச்சு. இதோட என் வீட்டுக்கு போயிட்டு எல்லா பொருளையும் ஏற கட்டுற வேலையை பார்ப்பேன். ஆடி மாதம் முடிஞ்சதும் உடனே ஓடியாந்து இங்கே குடியேறிடுவேன். ரொம்ப சந்தோஷமா ஜூலி, நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாரு, உங்க அப்பா தன்னால உங்ககிட்ட வந்து பேசுவாரு. எதை வச்சுக்கா அப்படி சொல்றீங்க? தோணுதுடி. அதுவும் இல்லாம இத்தனை நாள் நீ வாடகை வீட்டில் இருந்த, இப்போ உன் அத்தையோட வீட்டுக்கு வந்திருக்க. இது சொந்த வீடு. அப்படி இருக்கும்போது உங்க அப்பாவுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அவர் பொண்ணு சந்தோஷமா சொந்த வீட்டில் இருக்கிறாங்கிற ஒரு திருப்தி இருக்கும்ல. அந்த ஒரு நம்பிக்கை தான் உங்க அப்பா இங்க வந்து உங்ககிட்ட பேசுவாருன்னு நான் சொன்னேன். அதெல்லாம் கரெக்டு தான்க்கா, இது சொந்த வீடு தான். ஆனாலும் இந்த வீட்டுக்கு 5000 ரூபாய் வாடகை கொடுக்கணும்னு அத்தை ஸ்ட்ரிக்டா சொல்லிடுச்சு. ஐயோ என்னடி சொல்ற? ஆமாக்கா, ஆனா அந்த வாடகை காசெல்லாம் அத்தை ஜானோட பேர்லயே பேங்க்ல போட்டு வைக்கிறதா சொன்னாங்க. எப்ப அவரு சொந்த வீடு கட்டுறேன்னு அவங்க அம்மா முன்னாடி போய் நிக்கிறாரோ அப்ப அந்த காசெல்லாம் திருப்பி கொடுத்துருவாங்களாம். அதானே பார்த்தேன். நான் கூட எங்க அத்தை சொந்த வீட்டுக்கே வாடகை வாங்குறாங்களேன்னு நினைச்சிட்டேன். சரிடி, ரொம்ப சந்தோஷம்தான். இதுவும் ஒரு சிறு சேமிப்பு மாதிரி தானே, சிறுக சிறுக சொந்த வீட்டுக்கு காசு சேர்த்த மாதிரி. உங்ககிட்டயே இருந்தா அது எதனா செலவாயிடுமோங்கிற பயத்துல தான் அத்தையே வாங்கிக்கிறாங்க போல இருக்கு. நல்லது தாண்டி, ரொம்ப நல்லது. ஆமாக்கா. ஏக்கா என்னக்கா உங்க தங்கச்சி நம்ம 2 பேரும் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், கண்டுக்காம அது பாட்டு உள்ள போதே. பாத்துருக்க மாட்டாடி, ஆனா போன வகையிலே திரும்பி வருவா பாரு. அக்கா அவ வர்றது இருக்கட்டும், அங்க பாருங்கக்கா நைட்டிக்காரு வராரு. நைட்டிக்காரா? காட்டன் நைட்டி. இவரதான் சொன்னியாடி? ஆமாக்கா நைட்டி எடுப்போமா? எடுப்போம் சொல்லி கிட்டத்தட்ட 6 மாசம் ஆயிடுச்சுடி நைட்டி எடுத்து. அண்ணே புது கலெக்ஷன்லாம் இருக்கா? இருக்குமா, நிறைய மாடல் வந்திருக்கு. அக்கா எடுத்து காட்ட சொல்லுக்கா அவரை. இருடி இப்படியே வந்து பார்க்க முடியும், நல்லா பொறுமையா உட்காந்து பார்ப்போம். அண்ணே நைட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு என் வீட்டுக்கு வந்திருக்கு. என்ன சரிம்மா, எழுந்து வாடி சொல்லி போலாம். ஜாலி 4 நைட்டி எடுத்துக்க போறேன். 40 நைட்டி கூட எடுத்துக்கோமா, என்கிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்கு. ஆனா அவ்வளவு இருக்கிறதுக்கு என்கிட்ட காசு இல்லையே. சும்மா இருடி. அண்ணா நீங்க போங்க, நாங்க வரோம். நீங்க பாக்குற கலெக்ஷன் எல்லாமே லேட்டஸ்ட் கலெக்ஷன் நைட்டிமா. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ எடுத்துக்கோங்க. இந்த பாருங்க சைனீஸ் காலர் நைட்டி கூட இருக்குது, வேணும்னா இதை கூட பாருங்க. பாக்குறோம் இப்பதானே ஆரம்பிச்சுக்கிறோம், பாக்குறோம் இருங்க. ஏ ஜூலி அடங்கு ஜூலி, என்ன நைட்டியை பார்த்தவொன்னே இப்படி பாயிர? அவ அப்படி தாண்டி பண்ணுவா. ஜூலி கொஞ்சம் நிதானமா எடுமா. என்ன சரிங்கக்கா. இந்த நைட்டியோட வாசனை எல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்கக்கா. அப்படியே சாஃப்டாவும் இருக்கு. கண்ணு முன்னாடி இவ்வளவு ட்ரெஸ் இருக்கிறப்ப அப்படியே மொத்தத்தையும் தூக்கிட்டு போயிட்டு கபோர்ட்ல வச்சுக்கணும்னு தோணுதுக்கா. தாராளமா எடுத்துட்டு போய் வச்சுக்கோமா, காசு கொடுத்துட்டு. ஏன்னா நீங்க வேற, அவளே சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏய் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பாத்து எடுறி. சரிங்கக்கா. ஆனா இருங்க, என் புருஷன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். ஒரு 4 நைட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாதான் கரெக்டா இருக்கும். அப்புறம் தேவையில்லாத பேச்செல்லாம் வரும். ஏன் ஜூலி நைட்டி வாங்குறதுக்கு கூட அண்ணன் கிட்ட பர்மிஷன் கேப்பியா? ஆமா நந்தினி, அவர் தானே வாங்கி தரணும், அப்ப அவர்கிட்ட தானே கேட்கணும். சரி கேளு. அப்புறம் அக்கா, நீ மாமா கிட்ட எல்லாம் கேப்பியாக்கா? இல்லடி, நான் கேட்கல மாட்டேன். வாங்கிட்டேன்னு சொல்லுவேன். ஓ அப்படி. ஆனா கல்யாணம் ஆன புதுசுல எல்லாமே அவர்கிட்ட கேட்டு தான் வாங்கிட்டு இருந்தேன். அவர் அப்பவே சொல்லுவாரு, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்க, என்கிட்ட எதையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. இருந்தாலும் நான் ஒரு கடமைக்குன்னு சொல்லி வைப்பேன். அப்புறம் காலப்போக்கில் வாங்கினதுக்கு அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஹலோ. ஏன் கத்துற பிசாசே? ஒரு ஆர்வத்துல கத்திட்டேன்டி. ஹலோ என்னங்க? சொல்லு கேக்குது, சொல்லு. என்னங்க இங்க நைட்டிக்காரர் வந்திருக்காருங்க. நைட்டிக்காரா? அதாங்க நைட்டி விற்கிறவரு. நைட்டிக்காரர் நைட்டி எடுத்துட்டு வருவார்ல, அதாங்க விற்பாருல. ஐயோ செலவு வைக்க போற போல இருக்க. சரி என்ன இப்ப அதுக்கு? என்னடா இப்படி கேக்குற? தங்கச்சிக்கு நைட்டி வாங்கணும்னு ஆசையா இருக்கு போல, அதனால அப்படி கேக்குது. வாங்கிக்கோன்னு சொல்றா, அதை விட்டுட்டு என்ன இப்ப அதுக்குன்னு கேக்குற? சந்தோஷமா சொல்லுமா. ஏ ஜூலி கொஞ்சம் பின்னாடி வந்து பேசு. போதுமா? லூசு. என்னம்மா சொன்ன? அது இங்க நைட்டிக்காரு. ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கிறேன்னா. அப்புறம் எப்படின்னா வாழ்க்கையில சூப்பரா போதா? நக்கல் தாண்டி உனக்கு. ஏதோ போதுமா. சரிங்கண்ணா எல்லாம் சரியாயிடும்ண்ணா, நீங்க கவலையே படாதீங்க. எனக்கு நைட்டி எடுத்து கொடுக்க சொல்லி என் புருஷனுக்கு சிபாரிசு பண்றீங்கல்ல, நீங்க ரொம்பவே நல்லா இருப்பீங்கண்ணா. அண்ணன் நல்லா இருப்பாருமா, ஆனா புருஷனா பிச்சை எடுக்க வேண்டியதுதான். பரவாயில்ல, நல்ல பிச்சை எடுத்து அதுலயும் ஒரு 4 நைட்டி வாங்கிட்டாங்க. எப்படி பேசுறா பத்தியா மச்சி? இவங்களுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ண. இப்ப உன்னையெல்லாம் அப்படித்தான் பேசணும். ஒரு 4 நீட்டி வாங்கி கொடுத்தா உடனே நீ பிச்சை எடுத்துருவியா? ஆளும் மண்டியம் பாரு. அம்மா தங்கச்சி, சொல்லுங்கண்ணா. நீ 8 நைட்டியா எடுத்துக்கோமா. 8 நைட்டியா? என் வாழ்க்கையில 2-3 நைட்டி எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இதுல 8 நைட்டி சேர்ந்தாப்புல எடுத்தா என் புருஷனுக்கு நெஞ்சு வலி வந்துருமேண்ணா. அதெல்லாம் வராதுமா, நீ எடுத்துக்கோ. சரிங்கண்ணா, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. உங்க புண்ணியத்துல நான் இப்ப 8 நைட்டி எடுத்துக்க போறேன். என்னங்க ஜிபே பண்றீங்களா இல்ல போன் பே பண்றீங்களா? எதுக்கு?
8 நைட்டு எடுக்கணும் இல்லைங்க, ஒரு 2500 ஆகும். சரி நீங்க ஒரு 500 போட்டு 3000 போட்டு விட்டுருங்க என்ன. 3000மா? ஏன் முதல்ல நான் 8 நைட்டு எடுக்கிறதுக்கு சம்மதமே சொல்லலையேடி. அதான் அண்ணன் சொல்லிட்டாரு இல்லைங்க எடுத்துக்கோன்னு சொல்லி. அதுவும் இல்லாம அவரு உங்களோட உயிருக்கு உயிரான உயிர் நண்பன். உங்க உயிர் நண்பன் சொல்றதையும் நீங்க கேட்க மாட்டீங்களா என்ன? என்ன மச்சான் அவ்வளவுதானா? ஐயோ 2 பக்கத்துல இருந்தும் எனக்கு ஆப்படிக்கிறாங்களே. சரி 2500 தானே, அனுப்பிச்சு விடுறேன். ஆனா இதோட 1 வருஷத்துக்கு உனக்கு நைட்டி கிடையாது. ஏங்க வெறும் 2500 எப்படிங்க பத்தம்? கூட ஒரு 500 போட்டு அனுப்புங்க. இதே என் அப்பா கிட்ட நான் ஒரு 3000 கேட்டிருந்தா எனக்கு 30,000 அனுப்பியிருப்பாரு. ஆனா உங்களை கட்டினதுல இருந்து எல்லாத்துக்கும் நாங்க எல்லாத்துக்கும் உங்ககிட்ட கெஞ்ச வேண்டியதா இருக்குது. ஏம்மா தயவு செஞ்சு நிறுத்துமா, ஆன் பண்றதுமா உன் ஆல் இண்டியா ரேடியோவை வாயை மூடிக்கிட்டு இருக்கு. தயவு செய்து இப்பவே அனுப்பி தொலைகிறேன். சரி அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீங்க அனுப்பி விட்டுருங்க. அப்புறம் வேலையில மறந்துட்டேன்னு கூட சொல்லுவீங்க. நீங்க இப்பயே அனுப்புங்க என்ன. அது வரையும் நான் அண்ணன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ணே நீங்க எப்படின்னு இருக்கீங்க? ரொம்ப உஷாரா இருக்காப்பா. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனேம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமாம்மா சொன்னீங்க. நல்ல மனசு உள்ள எல்லாருமே ரொம்ப நல்லா தானே இருப்போம். சொன்னீங்கல்ல, நான் மறந்துட்டேன். சரிங்கண்ணா, உங்க நல்ல மனசுக்கு நீங்க எப்பவுமே நல்லா தானே இருப்பீங்க. பெரிய நல்ல மனசு நீ வேற, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஐயோ ஏன்டி வாயை விட்டு மாட்டிக்கிறேன்? ஜூலி நான் காசு அனுப்பிச்சிட்டேன் பாரு. ஜான் paid you 3000. ஓகே தேங்க் யூ. சரிங்க அப்ப நான் போனை வச்சிடுறேன். அண்ணே பாய்ண்ணே. பாய்மா. அண்ணே உங்ககிட்ட ஜிபே இருக்குல்ல? அதெல்லாம் இருக்குதுமா, நீங்க பொறுமையா நைட்டி பார்த்து எடுத்துக்கங்க. சரிண்ணே, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அக்கா இப்ப எடுக்கலாம் வாங்கக்கா, கான்ஃபிடென்ட்டா எடுப்பேங்க்கா இப்ப நான். சரிம்மா எடு. எல்லாமே டார்க் கலர் நைட்டியா இருக்குல்லக்கா, சூப்பரா இருக்குல்ல? ஆமாண்டி, இவரு போன முறை எடுத்துட்டு வந்த நைட்டியை விட இந்த முறை சூப்பரா தான் எடுத்துட்டு வந்திருக்காரு. நல்லா இருக்கு, டிசைன் எல்லாம் வெரைட்டியா இருக்கு. 8 நைட்டி எடுக்க போறேன்க்கா, ஒரு டிசைன்ல இருந்து ஒரு நைட்டி. அண்ணே இன்னும் கூட வெரைட்டி இருந்தா எடுத்து போடுங்க. ஏன்னா இங்க இருக்கிறதுல ஒரு 4-5 வெரைட்டி இருக்க மாதிரி தான் தெரியுது. இன்னும் கூட வெரைட்டி இருந்தா எடுத்துட்டு வந்து போடுங்க. கண்டிப்பாமா, ஃபர்ஸ்ட் இதை எடுத்து முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு வந்துடுறேன். அப்பதான் வசதியா இருக்கும் ஒரு நைட்டி எடுத்து வைக்கிறதுக்கு. சரிங்கண்ணே. அந்த பிங்க் கலர் நைட்டி நல்லா இருக்குல்ல நந்தினி? இது பாரு, உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. சூப்பரா இருக்கு இந்த கலரு. நந்தினி இங்க பாரு. பாப்பா அங்க எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்கு. அங்க என்ன இருக்கு? அவ்வளவுதான், இதோட யார் கூப்பிட்டாலும் அவன் காதுல விழாது. ஜூலியே அவ தொடங்கிய நறுக்குன்னு ஒரு கிளி வையா. ஏங்கா நான் அடி வாங்குறதுக்கா? வேணாம். சரி கையிலயாச்சும் கிள்ளி விடுறியே, மானத்தை வாங்குற போறவ. சரிக்கா நந்தினி. பைத்தியக்காரி. கோச்சிக்காதடி, உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தோமா, நீ திரும்பல, அதான் நான் லைட்டா கிள்னேன். சரி இப்ப எதுக்கு கூப்பிட்டீங்க? நைட்டி பாருடி, நைட்டிக்கார் வந்திருக்காருல்ல. நைட்டிக்காரி இன்னைக்கு பைத்தியக்காரி. சரி பாக்குறேன், எந்த நைட்டியை பார்க்கணும் இப்போ? நிறைய நைட்டி இருக்குல்ல, எல்லா நைட்டியும் பாரு. உங்க அக்கா உனக்கு பிங்க் கலர் நைட்டியை பாத்திருக்காங்க, அது பிடிச்சிருக்கான்னு பாரு. ஆமாண்டி இதை பாரு, இத காலர் விஷயம் நைட்டி வேற. ஒரு காலத்துல அதுதானே உனக்கு ரொம்ப பிடிச்சது, வாங்கி போட்டுக்கோ. எந்த காலங்க அது? அது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. ஏன் சும்மா சொன்னேன். சரி உன் கையில வச்சிருக்க நைட்டியும் அழகா இருக்கு, அதையும் எடுத்துக்க. இந்த பிங்க் கலர் நைட்டியும் எடுத்துக்க. அப்படியே வேற எதனா பாரு சரியா? எனக்கு அந்த லாவெண்டர் கலர் நைட்டி அண்ணா நீங்க உங்க கையில வச்சிருக்கீங்கல்ல, அதை நான் எடுத்துக்கிறேன். என் ஹேர் கலருக்கு அது நல்ல மேட்ச் ஆகும், அதை நான் எடுத்துக்கிறேன். சரிம்மா அப்ப இதை ஓரமா வச்சிடுறேன். ஒரு நைட்டி செலக்ட் பண்ணியாச்சு. இதை 7 நைட்டியை செலக்ட் பண்ணிட்டு அடுத்த 8 நாளைக்கு அப்படியே ஃப்ரீயா விட்டுக்கிட்டு தினம் ஒரு புதிய நைட்டியை போட்டுக்கிட்டு ஊரையே வெறுப்பேத்த போறா இந்த ஜூலி. எப்படி மூச்சு வாங்குது பாரு. இந்தாங்க கொஞ்சம் நிதானமாயிட்டு தண்ணி குடிங்க. கேழ்வரகு எத்தனை கிலோ வாங்குனீங்க? 15 கிலோ தானே வாங்கின சொன்னேன், அதான் வாங்கி வந்துக்கிறேன். சரிங்க, அப்புறமா கிளம்பி போய் ஒரு 10 கிலோவை கோயிலுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம். சரியா. பொறுமை. சரி எதனா முக்கியமான வேலை இருக்குதா உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, ஏன் கேக்குறீங்க? சரி அப்படியே உட்காரப்போ. என்னங்க என்ன விஷயம்? சொல்றேன் இங்க பாரு. ஆனா பொறுமையா இருக்கணும் சரியா? நான் சொல்றது கிட்ட அமைதியா இருக்கணும். அது விட்டு தாட்டு பூட்டு தாஞ்சா உருன்னு கத்திக்கு நின்றுன்னு வையா, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். டென்ஷன் ஆகாம கேளு. வில்லங்கம்மா என்னமோ சொல்ல போறாருன்னு நினைக்கிறேன். சரி சொல்லுங்க என்ன விஷயம்? நானும் நந்தினியா கடைக்கு போயிட்டு வந்துருந்தோம். எதிர்க்க ஜேம்ஸ் வந்தப்பல வரல, நின்று இருந்தான். அவங்க அத்தை கிட்ட பேசின்னு இருந்தான். அவனை பார்த்து பேசினேன் நான். அவன்கிட்ட பேசினே இருக்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு. என்ன தோணுச்சு உங்களுக்கு? கேட்குற தோரணையும் சரியில்லையே. அது இந்த மாதிரி இப்படிலாம் கேட்காத. ஒரு விஷயம் சொல்கிறோம்னா அப்படியே கொஞ்சம் ஆர்வமாக கேட்கணும். அது விட்டுவிட்டு மிரட்டுற மாதிரி பேசுகிற. நானா இப்ப மிரட்டுற மாதிரி பேசினுக்கிறேன் உங்ககிட்ட? எம்மாடி அம்மா விட்டா மூட்டை தூக்கி அச்சிருவ பொழுதே. அது நிதானமாக இருடிய. முதல்ல நான் சொல்கிறது கேளு அமைதியா. சரி நீங்க விஷயத்த சொல்லுங்க. அது என்ன தோணுச்சுன்னா, இந்த ஜேம்ஸ் இருக்கிறான்ல, அவனை நம்ம நந்தினிக்கு காட்டி வச்சா என்னன்னு தோணுச்சு. இதே ஜேம்ஸை நந்தினிக்கு கட்ட போறீங்களா? இந்த பாருங்க, தேவையில்லாத யோசனை எல்லாம் வேணாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்னங்க பேச்சு இதெல்லாம்? இங்கே பாரு பார்வதியை, நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு. ஜேம்ஸ் நந்தினிக்கு சரியாக வருவான், எனக்கு அதான் தோணுது. தவிர அவன் ஆளும் செம்மையாக இருப்பான். அப்படியே எதுனாலும் அப்படியே தைரியமாக நிற்பாண்டி. இந்த கோழை பூச்சிங்களெல்லாம் நம்பி நம்ம பொண்ணை கட்டி குத்தோன்னு வையன், அவள் தான் நடு தெருவில் நிப்பாட்டிட்டு போயினே இருப்பான் அவன் பட்னு. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, ஜேம்ஸை பேசி முடிச்சிடலாம்.
இந்த பாருங்க வயிற்றுல வாரி கொட்டிக்காதீங்க. நீங்க ஏங்க இப்படி இருக்கிறீங்க? உங்க பொண்ணு மனசுல என்ன இருக்குதுன்னு கூட தெரிஞ்சுக்காம நீங்க பாட்னி இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துன்னு கிடக்குறீங்க. இந்த பாருங்க இந்த எண்ணத்தெல்லாம் கை விட்டுறீங்க. இந்த ஜேம்ஸ் கீம்ஸ் எல்லாம் வேணாம். அவ்வளவுதான். சந்தோஷம் தான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நாடி சும்மா சந்தோஷிங்கனே. அவன் தான் நம்ம பொண்ணை வேணான்ட்டு போயிட்டான்ல, அதுவும் அவனை வேணாம் நீச்சு. அப்புறம் இன்னும் என்னத்துக்கு நீ தேவையில்லாம அந்த பந்தத்தை பிடிச்சின்னு தோங்கணும். இந்த பேரு அது எல்லாத்தையும் அப்படியே விட்டுடலாம். ஜேம்ஸ் நம்ம வீட்டுக்கு கரெக்டான பையனா இருப்பான். அதுவும் இல்லாம இன்ஸ்பெக்டர் இடி, அவன் போலீஸ்காரன்டி. இந்த வீட்டுக்கு ஒரு போலீஸ்காரன் மர்மம் இருந்தா இவ்வளவு சூப்பரா இருக்கும். என் கனவுடி அதெல்லாம். இந்த பேரு நான் சொல்றேனே, அந்த பையன் இந்த வீட்டுக்கு சரிப்பட்டு வருவான்டி. இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. எப்போ சாமி என்னை விட்டுருங்க. நீங்களாச்சும் உங்கள் பொண்ணாச்சு. நீங்களும் உங்கள் பொண்ணை மாறி பண்ணுற வேலையில் நான் தான் இங்கே மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டுன்னு கிடக்குறேன். இந்த பாருங்க நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு விருப்பம் என்னவோ அதை பண்ணுங்கள். என்னை விட்டுருங்க. என்கிட்ட இந்த பற்றியெல்லாம் பேசாதீங்க சரியா? நான் வரேன். எப்படி பேசிட்டு போறா? ஐயா எங்கடி போற? நான் என் பொண்ணு வீட்டுக்கு போகிறேன் சாமி. கொஞ்ச நேரம் விடுங்க என்ன. என்ன இவ இப்படி இருக்கிறா? பொண்ணு வாழ்க்கை மேல அக்கறையே இல்லாம பேசிட்டு போறா. அது சரி, இவளுக்கு எங்க அக்கறை இருந்திருக்குது? எப்ப பாரு சந்தோஷம்னுவா. சரி போட்டோம். எனக்கு அதை பத்தியும் கவலை இல்லை. என் பொண்ணுக்கு ஜேம்ஸ் தான் சரிப்பட்டு வருவான். நந்தினி கிட்ட பேசுறான். அப்புறமா சீக்கிரமா நந்தினி கிட்ட பேசி சம்மதம் வாங்கி ஜேம்ஸை கட்டி வச்சிடறான் அவளுக்கு. நீ வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அக்கா உன் நைட்டி வரையும் ஓரம் அடிச்சு தரேன். கையோடு எடுத்துகிட்டு போயிரு சரியா? சரிக்கா. அப்புறம் நைட்டி அலசி போட்டுட்டு தான் யூஸ் பண்ணணும் தெரியும்ல? புது நைட்டி அப்படியே போட்டுறக்கூடாது. அலசி போட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து போடணும் சரியா? சரிக்கா. ஏன் நந்தினி இவ்வளோ சலிப்பாக பேசிக்கிட்டு இருக்க? எதுக்கும் பிடி கொடுக்காம இருக்கிற. இந்த நைட்டி கூட நான் தான் கட்டாயப்படுத்தி எடுத்து கொடுத்தேன். அங்கங்கே பொண்ணுங்கள்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா எவ்வளோ ஆர்வம் காட்டுங்க தெரியுமா? நீயும் இருக்கியே. ட்ரெஸ் எடுக்கிற மூட்ல இருந்தா நான் நல்லா எடுத்திருப்பேன். எனக்கு மூடே இல்ல. என்ன மூடோ? ஏய் அம்மா வராங்கடி. எனக்கு அம்மா இவ்வளவு ஆவேசமா வருது. தெரியலையேடி. சரி நீ வாயை விடாம அமைதியாரு சரியா? சரிக்கா. ஏண்டி போற வர வழியில இப்படி அடி கடையை பரப்பின்னு உட்காந்து இருப்பீங்க? எடுத்து ஓர வைக்கடி. அதெல்லாம் இப்பதான் நைட்டியை வாங்கணும். அதான் ஒன்னொருத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கோம். துணியில எதனா தறி விட்டுருக்கா இல்ல ஏதாவது கிழிஞ்சிருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கோமா? சரிம்மா சரி. நான் வேற அந்த ஆளு மேல இருக்கிற கோவத்தை இங்க வந்து காமிச்சிருக்கிறேன். சரிம்மா சரி. நீங்க பாருங்க. என்னம்மா ஆச்சு? அப்பாக்கு உங்களுக்கு எதனா சண்டை ஆயிடுச்சா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. அப்புறம் ஏமா அடுப்புல இருந்து சூடா இறக்கின சாம்பார் மாதிரி கொதிச்சுன்னுக்குற? நீ பேசாதீ. நீ எதனா பேசணுன்னு எதையாவது தூக்கி அடிச்சிருவோம் சொல்லிட்டேன். வாய முடிக்கணும் அமைதியா சொல்லிட்டேன். நான் உனக்கு சும்மா தானடி இருக்க சொன்னேன். எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிச்சுல்லக்கா அம்மா. அதனாலதான் கேட்டேன். சரிம்மா கோவப்படாத, நான் எதுவும் பேசல. சரி அமைதியாரு. அம்மா என்னம்மா ஆச்சு? இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? எல்லாத்துக்கும் உன் பக்கத்துல இருக்கிறா பாரு உன் தங்கச்சி கறி. அவதான் காரணம் எல்லாத்துக்கும். எனக்கு நிம்மதி இல்லாம பண்ணின்னு கிடக்குறான். ஏம்மா நான் என்னம்மா பண்ணேன்? நந்தினி சும்மா இரு நந்தினி. ஏக்கா என்னாலதானக்கா பிரச்சனைன்னு சொல்றாங்க. அப்ப நான் தானே கேட்க முடியும். நான் என்னம்மா பண்ணேன்? நீ ஒன்றும் பண்ணலம்மா தாயே. நீ ஒன்றும் பண்ணலை. நீ ரொம்ப நல்ல பொண்ணு தான். உன்னை சுற்றி இருக்கிறவங்க தான் தப்பானவங்க. உன்னை சுற்றி இருக்கிறவங்க தான் பிரச்சனை பண்ணுறவங்க. நீ ஒன்றும் பண்ணலை தான். விட்டுரு. உங்ககிட்ட பேசி ஒரு பிரச்சனை கிடையாது. நீயும் உன் அப்பனை என்ன பண்ணுறீங்களோ பண்ணிட்டு போங்க. ஆனால் அந்த ஆள் ஆடுற ஆட்டத்துக்கு நீயும் கூட சேர்ந்து ஆண்ணி வையுமா அவளை. அவ்வளோதான் உனக்கு சொல்லிட்டேன். புரியலம்மா. உனக்கு புரியாதுதாம்மா. உனக்கு புரியாது. உனக்கும் உன் அப்பனுக்கும் ஒன்றும் புரியாது. ஒன்றும் தெரியாது. அதனால தானே இப்படி கிடக்குறீங்க ரெண்டு பேரும். மா ஏம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப சம்மந்தமே இல்லாம என்கிட்ட வந்து இப்படி எரிஞ்சு கொள்றது நியாயமா? என்ன விஷயம்னு நியாயமா சொல்லு பொறுமையா சரியா? அதுக்கப்புறம் உன் பஞ்சாயத்தை வச்சுக்க. இந்த பாரு இங்க பாரு, நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. உன் அப்பன் என்ன சொன்னாலும் நீ கேட்க கூடாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏம்மா இப்ப கூட புரியலம்மா எனக்கு. என்ன விஷயம்னு சொல்லியாவது தொலையாமா? ஆமாம்மா என்ன விஷயம்னு சொன்னதானே அவளும் பதில் சொல்ல முடியும். ஆமா அப்படியே பதில் சொல்லி கிழிச்சிடும். இது நான் என்ன சொன்னாலும் இது கேட்கவும் போறது கிடையாது. இதுகிட்ட பேசியும் பிரோஜனம் கிடையாது. இப்ப நான் என்ன பண்றது? மா என்னம்மா ஆச்சு சொல்லுமா. சொல்லுங்கம்மா என்ன பிரச்சனைமா? இதோ உன் தங்கச்சிக்கிறாளே இவளுக்கு உங்க அப்பா மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்காரு. அவனை தான் கட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. மாப்பிள்ளையா பாத்துட்டாரா? உண்மையாவாம்மா? ஆமாண்டி வயிற்றுச்சலா இருக்குது. ஜேம்ஸ் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு சொல்லி நிற்கிறாரு அவரு. ஜேம்ஸா? ஏம்மா ஜேம்ஸ்னா இவங்களோட ரோஸ் ஆண்டியோட சொந்தக்கார பையன் தானே? அதம்மா போலீஸ் இன்ஸ்பெக்டரு. அவனே தான் அவனை தான் கட்டி வைக்க போறாராம். வீட்டுக்கு போலீஸ்கார மருமக்க வேணுமா? இன்ஜினியர் மாப்பிள்ளையெல்லாம் வேணாமா, போலீஸ்கார மாப்பிள்ளை தான் வேணுமா. அப்பாக்கு பைத்தியம் எதனா பிடிச்சிருச்சாமா? அது உங்க அப்பா நான் நீயே போய் கேள்றி. அப்பா ஏதோ கோவத்துல தான் இத்தனை நாள் மாப்பிள்ளைய பாக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு நினைச்சேன். ஆனா அவரு உண்மையிலேயே தான் பாத்துக்கிட்டு இருக்காரு போல. அந்த ஆள் அப்படி ஆட்டம் போட்டுக்கிறாருன்னா அது இவ தான் காரணம். இவ ஒரு முடிவுல நிலையா நின்னானா எந்த பிரச்சனையும் இருக்காது. இவளால் தான் எல்லா பிரச்சனையும் வந்து இருக்குது. இப்போ ஒண்ணு மத்தி ஒண்ணு எல்லாமே இவளால் தான் வந்து கிடக்குது. அப்ப நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் மட்டும் தான் காரணமா? ஆமாண்டி அம்மா நீ மட்டும் தான் காரணம். நீ உன் வாயம் இருக்குதே இது ரெண்டும் தான் காரணமே. நீ மட்டும் வாயை அடிக்கி ஒழுங்கா இருந்திருந்தேன்னு வச்சுக்கேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துருக்காது. இந்நேரம் கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா இருந்திருப்ப. நீ வாயை வச்சுக்க நான் ஆடுற பத்தியா? அதனால தான் இந்த இப்படி உட்காந்துக்கிறேன். தவிர இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க அப்பா பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணினே அப்படியே எப்படின்னா போயிடு.
உனக்கு என்ன தப்பு சொல்றதை தவிர வேற எதுவுமே தெரியாதுல்ல. நான் அவளுக்கு ரொம்ப முக்கியம் நந்தினியே, அது உனக்கு கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், உன் மேலே தான் தப்பு இருக்குது. நீ தப்பு பண்ண போய் தான் நீடியே சந்தோஷம் கூட உன்னை வேணும்னு சொல்லிட்டான். அடியே உனக்கு மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்த கூட அவன் காதில் போட்டாச்சிடியே. பரவாயில்ல பார்த்து வைங்க, கல்யாணம் பண்ணிட்டு போட்டான்ட்டாண்டி அவன். இதுக்கு மேலே என்னடி வேணும்? என்னம்மா சொன்ன இப்போ? என்னம்மா சொல்கிறீங்க? நிஜத்தை தாம்மா சொல்கிறேன். உன் தம்பியை நான் சென்னைக்கு அனுப்புனதுக்கு காரணமே அதுதான். சந்தோஷக்கிட்ட போய் பேச சொன்னேன். இந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்தெல்லாம் போய் சொல்கிறா, கிளம்பி இங்கே வந்து பேச சொல்லுன்னு சொன்னேன். அவன் விஷயத்த சொன்னதும் சந்தோஷம் பரவாயில்ல நீங்கள் மாப்பிள்ளையை பார்த்து வைங்க, கல்யாணம் முடிச்சுக்கிட்டு போட்டான் அவன் நல்லா இருக்கட்டும்னு சொல்லியிருக்கிறான். அப்படியே சொன்னது? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா பரவாயில்லையாம்மா? அப்படி தாண்டி சொல்லியிருக்கிறான் அவன். நந்தினி எங்க ஏந்துக்கிற? நந்தினி நில்லுமா, எங்க போற நீ? பயப்படாதக்கா, எங்கேயும் விழுந்து செத்துற மாட்டேன், வீட்டுக்கு தான் போறேன். இப்படி பேசி தான் வாழ்க்கையை வீணடிச்சுன்னு உட்காந்துன்னு கிடக்குறா இவ. மாமா விடுங்கம்மா, அவளை திட்டாதீங்க. ஒரு வாழ்க்கையை நினைச்சு பயம் இருக்குதா உன் தங்கச்சிக்கு? இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். அப்படி என்ன தாண்டி பேசி தொலைச்சிட்ட அவனை? அவன் வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறானேடி. அம்மா அது அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நீ எல்லாம் என்னடி அக்கா வருப்ப? உனக்கும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, அர்ச்சனாக்கும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. என்னத்தை தான் சொல்கிறது? இல்லை எல்லாம் சேர்ந்து எதையாவது மூடி மறைச்சின்னு இருக்கிறீங்களான்னு கூட எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இல்லைம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனைம்மா, அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். ஒருத்தர் வார்த்தையை விட்டுட்டாங்களாம், அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். என்னம்மாம்மா இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் நான் தலையிட போகிறதில்ல. அவகிட்ட சொல்லணும்னு நினச்சேன், இந்த விஷயத்த நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவளாச்சு அவனாச்சு ரெண்டு பேரும் முடிவு பண்ணி எதனா பண்ணுறதுனா பண்ணிட்டு போட்டோம். அப்படி இல்லையா உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரோ அவர் அதை பண்ணட்டும். உன் தங்கச்சி எவனையாவது கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம். எனக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் எதுலேயும் தலையிட மாட்டேன், அவ்வளோதான்.